ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம் நான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு என்னென்ன பொருள் நான் சொல்கிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கடுகு உளுந்து போட்டுக்கோங்க, நல்லா பொரிய விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கோங்க, நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். 5-6 முந்திரி பருப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். நான் வரமிளகா 4 சேர்த்துருக்கேன். ஒரு 6 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விடுங்க. சின்ன வெங்காயம் நான் ஒரு 8 சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க. சிம்மிலே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா நான் பிச்சு போட்டிருக்கேன். ஒரு பழுத்த தக்காளி போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வேகட்டும். நான் எப்போவுமே தக்காளி சாதம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இதில் இஞ்சி பூண்டுலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நான் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிம் குக்கிலே வைங்க. ஃபுல் குக்கில் வச்சு அப்படியே ஒரு மாதிரி கறியிடும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா எண்ணெய் கக்கி வந்துடுச்சா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், வாசனைக்கு தான். ரொம்ப 1 ஸ்பூன்லாம் போடணும் அவசியம் கிடையாது. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ரொம்ப வேண்டாம், வாசனைக்கு தான். மல்லித்தலை தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கூடவே சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் தனியாக வடித்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே ரைஸ் வடித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். குக்கரில் வைக்க மாட்டோம். குக்கரில் வைக்கிறது நல்லது கிடையாது. முடிஞ்ச அளவு வடித்து சாப்பிடுங்க. ஒரு பவுல் ரைஸ் எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம் ஃபுல்லாக. சிம் குக்கிலே வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதுக்கு சைடிஷ் நான் அவிச்ச முட்டை தான் வச்சுருக்கேன். 2 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் தான். உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்டைலில் தக்காளி சாதம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ காய்ஸ்.